இப்பொழுது நாம் கடலை பருப்பு வடை செய்முறையை பார்க்க போகிறோம். அதற்கு 250 கிராம் அளவுள்ள கடலை பருப்பை நன்றாக கழுவி எடுத்துக்கொண்டு அதை 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஊற வைத்து தண்ணீரை வடித்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது அரைப்பதற்கு தேவையானவற்றை பார்த்துவிடலாம். இப்பொழுது சிவப்பு மிளகாய் 9 மிளகாய் சேர்த்துள்ளோம். அதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துள்ளோம். முதலில் சிவப்பு மிளகாயையும் கொத்தமல்லி விதையையும் அரைத்து கொள்ளலாம். இப்பொழுது சிவப்பு மிளகாயையும் கொத்தமல்லி விதையும் அரைத்து எடுத்து கொண்டுள்ளோம். அடுத்ததாக இதனுடன் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துள்ளோம். கல்லுப்பு சேர்த்து அரைத்து கொள்ளலாம். 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஊற வைத்து தண்ணி வடித்து எடுத்து வைத்துள்ள கடலை பருப்பையும் சேர்த்து அரைத்து கொள்ளலாம். கடலை பருப்பை நன்றாக நைஸாக அரைக்காமல் உருவம் தெரியும் அளவுக்கு அரைத்து கொண்டால் போதுமானது. இப்பொழுது அரைத்து வைத்துள்ள கடலை பருப்பை பார்க்கின்றோம். வடைக்கு தேவையான பதத்தில் அரைத்து எடுத்து கொண்டுள்ளோம். இப்பொழுது அரைத்து வைத்துள்ள வடை மாவில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து கொள்ளலாம். ஒரு கொத்தளவுள்ள கருவேப்பிலையை கிள்ளி போட்டு கொள்ளலாம். பெரிய வெங்காயத்தில் சிறிய அளவான வெங்காயத்தை நன்றாக சிறு சிறு அளவில் நறுக்கி எடுத்து கொண்டுள்ளோம். அதை இப்பொழுது சேர்த்து கொள்ளலாம். சேர்த்ததற்கு பிறகு எல்லாம் ஒன்று சேருமாறு நன்றாக பிசைந்து தயார் செய்து கொள்ளலாம். வடைக்கு அரைத்து வைத்துள்ள மாவு வெங்காயம் எல்லாம் ஒன்று சேருமாறு நன்றாக பிசைந்து ஒன்று சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது வடை மாவு தயாராக உள்ளது. இப்பொழுது இரும்பு வாணலியை வைத்து அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். இப்பொழுது எண்ணெய் சூடானதற்கு பிறகு நமக்கு தேவையான அளவில் தயார் செய்து எண்ணெயில் போட்டு பொரித்தெடுத்து கொள்ளலாம். இப்பொழுது வடையை 2 பக்கமும் திருப்பி விட்டு வடை நன்றாக சிவந்து வர வரைக்கும் திருப்பி விட்டு பொரித்து கொள்ளலாம். சிவக்க எடுக்கும் பொழுது நன்றாக மொறுமொறுப்பாக இருக்கும். இப்பொழுது நமக்கு சுவையான மொறுமொறுப்பான வடை தயார். நன்றி.